வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது காயக்கல்ப பலன்கள் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். காயக்கற்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி, கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். தூயமுறை நரம்பூக்கும் ஓஜஸ் பூச்சி, தொடர்ந்து இரண்டும் குருவழியில் செய்ய. போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையருடும் ஊற்றெடுக்கும். மாயமென வித்தமுத ரசமாய் மாறி, மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். வாழ்க வளமுடன். காயக்கல்பம் என்பது யோகம்தான். அது உயர் சஞ்சீவி என்பதாக அமைகிறது. நமக்கு தெரியும், ராமர் லட்சுமணர் இருவருமே அந்த ராமாயண போரில் அவர்கள் மயக்கம் அடைந்து விடுகிறார்கள். இறந்து விட்டார்களோ என்று நினைக்கும் அளவிற்கு மூர்ச்சையாகி விடுகிறார்கள். அப்பொழுது ஆஞ்சநேயர் சென்று சஞ்சீவி மூலிகை எது என்று தெரிந்து கொள்ளாமல் சென்று அந்த சஞ்சீவி மலையையே எடுத்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது இவர்கள் 2 பேருக்கும் நினைவு வந்து விடுகிறது. ஆக மரணத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது அந்த சஞ்சீவி மூலிகை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவ்வாறு சஞ்சீவி மூலிகையாக விளங்கக்கூடியதுதான் இந்த காயக்கல்ப யோகம் என்னும் எளிய முறை காயக்கல்ப பயிற்சி. இந்த இரகசிய பயிற்சி மனவளக்கலை மன்றங்களில் கற்பிக்கப்படுகிறது என்பதையும், அதற்கு எவ்வாறான பலன் நமக்கு கிடைக்கிறது, அதில் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை குரு அவர்கள் குறிப்பிடுகிறார். கருத்துடனே செய்து வந்தால் விந்து கட்டும். விந்து அளவிலே கெட்டிப்படும், திறன் ஓங்கும், அளவில் கூடி நிற்கும். இவ்வாறு கூடிய இந்த பயிற்சி தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு என்று சொல்லக்கூடிய 2 இரகசிய பயிற்சிகளை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து குரு வழியில் தூய முறையில் செய்ய செய்ய, தொடர்ந்து செய்ய செய்ய, போய பிழைகள் போம். பிழையில்லாமல் நாம் வாழ்வதாக, நம்மை மாற்றுவதாகவும், பிணிகள் நீங்கும் என்று கூறுகிறார். பிணிகள் பரம்பரை வியாதியும் நீக்குவதாக இப்பயிற்சி இருக்கிறது என்பதை கூறி, புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். புத்துணர்வு இருக்கும், அதே சமயத்தில் இறைதன்மை உணர்வதற்கான ஆற்றல்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். மாயமென இத்த அமுதரசமாக மாறி, அமுதரசம் உங்களுக்கு தெரியும். தேவர்களும் அசுரர்களும் அந்த அமுதரசத்திற்கு ஒரு கதையே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மேரு என்கிற மலையால் வாசுகி என்கிற பாம்பை கொண்டு அந்த பார்க்கடலை கடைந்த போது முதலிலே விஷம் வருகிறது. அதை இறைவன் உட்கொண்டு பிறகு அமுதம் வருகிறது. அந்த அமுதத்தை அசுரர்கள் போட்டி போட்டு பருகி செல்லும் போது, அவர்கள் பருகினால் உலகத்திற்கு கெடுதல் என்று அதற்கு பெண் வேடம் பூண்டு கிருஷ்ணர் அவர்கள் அவர்களை தருவது போல் அவர்களை பாவனை செய்து தேவர்களுக்கு மட்டும் அந்த அமுதத்தை அளித்ததாக கதை வருவதை நாம் பார்க்கிறோம். மரணம் இல்லாத பெருவாழ்வை தரக்கூடிய அந்த அமுதத்தை இந்த காயக்கல்பம் என்கிற இந்த பயிற்சி நமக்கு அளிப்பதாக இருக்கிறது. ஆக பரம்பரை வியாதியை நீக்கும், புத்துணர்ச்சியை தரும், தீய வினைகள் போகுவதாக இருக்கிறது. மரணமில்லா பெருவாழ்வை சித்தர்கள் எவ்வாறு கண்டார்களோ அதே போல் நாமும் அந்த இலக்கை அடைய முடியும் என்பதாக குரு அவர்கள் இந்த எளிய முறை காயக்கல்பம் காலையில் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம் இரகசிய பயிற்சியாக மனவளக்கலையில் அளிக்கப்படுகிறது.
இதை சென்று தெரிந்து கொண்டு நாம் செய்து வந்தால் நீளாயும் 120 இலக்கில் வாழ முடியும். புத்துணர்ச்சியுடனும் பிழைகள் இல்லாமலும் இறையருளை நாம் பெறுவர்களாகவும் இந்த பித்து அமுதரசமாக நமக்கு மாறி மரணமில்லா பெருவாழை சித்தியாக்க வல்லதுதான் என்பதை இந்த கவியில் குரு அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.